இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி வந்து பாத்தீங்கன்னா மோதி லட்டு தாங்க பார்க்க போறோம். ஸ்வீட் ரெசிபி. இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்ட்டு குயிக்கா நம்ம பார்த்துக்கலாம் வாங்க. 1 கப் அளவுக்கு கடலை மாவு, 1/2 கப் வந்து பாத்தீங்கன்னா சர்க்கரை எடுத்திருக்கோம், முந்திரி திராட்சை தேவையான அளவு, நெய் 50 கிராம் எடுத்திருக்கோம், ஏலக்காய் வந்து பாத்தீங்கன்னா தேவையான அளவு எடுத்துக்கலாம், ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்க போறோம், பொரிக்கிற அளவுக்கு எண்ணெய். வாங்க இப்போ எப்படி ரெடி பண்ணுறதுன்ட்டு குயிக்காக பார்த்துடலாம். ஒரு பவுலில் நம்ம கடலை மாவை வந்து எல்லாத்தையும் போட்டுக்கலாம். கடலை மாவு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்லேயும் ரெடி பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா கடையில் கூட விற்கிறாங்க, அதை கூட நம்ம வாங்கி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நாங்கள் வந்து இன்றைக்கி அந்த மாதிரி தான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கோம். இப்போ மாவு எல்லாத்தையுமே வந்து ஒரு பவுலில் போட்டுட்டு தண்ணி வந்து நம்ம ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். தண்ணி வந்து ஒரே டைமில் நம்ம சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். தண்ணி சேர்த்து நல்லா கிளந்து விட்டுட்டு எந்த விதமான கட்டிகளும் இல்லாமல் நல்லா வந்து கிளந்து விட போகிறோம். மாவு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, அட் சேம் டைம் வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி கரெக்ட் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மாவு நம்ம கரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாய் நல்லா காஞ்ச பிறகு பொரிக்கிற அளவுக்கு நம்ம எண்ணெய் ஊற்றிக்க போகிறோம். நம்ம வந்து நார்மலாக ஜெல்லி கரண்டிலேயே கூட நம்ம போட்டு பண்ணிக்கலாம். இப்போ ஜெல்லி கரண்டிலேயே நம்ம வந்து இந்த மாதிரி மேலே ஊற்றி பூந்தி போட்டு எடுத்துக்கலாம். இது ரொம்ப நேரம் வேக விட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரா பூந்தியாக மாறிடும். ஸோ நம்ம போட்ட உடனே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பூந்தி எல்லாமே எண்ணெயை மேலே வந்து மிதக்க ஆரம்பிக்கும். அப்போ வந்து எண்ணெய் வந்து கரெக்டான பதத்தில் இருக்குது. இதுவும் வந்து நமக்கு சீக்கிரமாக வெந்து வந்துடும். பட் பூந்தி போட போட என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் வந்து கொஞ்சம் சில்னஸ் ஆக ஆரம்பிக்கும். அந்த டைமில் போட்டோம் அப்படின்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். ஸோ ஹீட்டாக இருக்கும்போது போட்டு எடுத்துடுறது பெஸ்ட்டு. இப்போ நம்ம பொரிச்ச எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா மிக்சியில் போட்டு ஒரு பல்ஸ் மோடு கொடுத்து கொஞ்சம் குறைன்னு அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ அகைன் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேனில் 1/2 கப் அளவு சர்க்கரை, 1/2 கப் அளவு தண்ணி, இது ரெண்டுத்தையுமே இந்த பாத்திரத்தில் போட்டு நல்லா வந்து கிளந்து விட்டுற போகிறோம். இது ரெண்டுமே வந்து நல்லா கொதிச்சு வரணும். ஒரு கம்பி பதம் வர அளவுக்கு நம்ம இதை வந்து கிளந்து விட்டுட்டே இருக்கணும். இது நல்லா கொதிச்சு வரும். நம்ம வந்து கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். சப்போஸ் அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அது முறிஞ்சு போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. இது நல்லா கிளந்து விட்டுட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். ஒரு கம்பி பதம் வந்து வந்துருச்சு. இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை இதில் ஊற்றி அப்படியே மூடி போட்டு வச்சிட போகிறோம். இன்னொரு பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றி முந்திரி திராட்சை போட்டு நல்லா வறுத்து நம்ம பொரிச்சு வச்சுருக்க அந்த பூந்தியில் வந்து போட்டுற போகிறோம். அதுக்கு முன்னாடி ஏலக்காயும் சர்க்கரையும் நல்லா பவுடர் பண்ணி அதையும் உள்ளே சேர்த்துட்டு நம்ம காசி வச்சுருக்க அந்த ஜீரா தண்ணியை இதுக்குள்ளே ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற போகிறோம். நல்லா கிளந்து விட்ட பிறகு இதை ஒரு மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு அப்படியே ஊற வச்சிடலாம். அப்போ தான் அந்த சுகர் சிரப் எல்லாமே அந்த பூந்திக்குள்ளே வந்து இறங்கும். இப்போ லட்டு பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிட போகிறோம். ரொம்ப சூப்பராக வந்து லட்டு பிடிக்க வந்துச்சு. சுவையான மோதி லட்டு குயிக்காக வீட்லேயே ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.